நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நீண்டதொரு பயணத்தை கடந்து இந்த ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலே நமக்கு எத்தனை மணி நேரங்கள் என்று கண்டிப்பாக யாருக்குமே தெரிய போவது இல்லை. அந்த காலத்திலே நாம் எவ்வாறு வாழ்கின்றோம், அந்த வாழ்க்கையை எவ்வாறு அணுகுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அர்த்தம் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். சிவம் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த அரும்பெருமாற்றல் காரணம் இல்லாமல் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு இல்லை. காரண காரியம் அறியாததுனாலோ என்னவோ இந்த வாழ்க்கையை வீணாக சில நேரங்களிலே வீணடித்து கொண்டிருப்போம். சரி, அது ஒரு புறம் இருந்தாலும் எப்படியெல்லாம் வீணடித்து விடுகின்றோம் என்றால் ஒரே ஒரு விஷயத்தால் தான் வீணடிக்கின்றோம். ஒன்று, ஏதோ ஒரு விஷயம் நடந்து விட்டது, அந்த விஷயத்தை எண்ணியே அதில் மனம் நொந்து கஷ்டப்பட்டு, நல்லா இருந்தால் கூட இல்லை நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கின்ற அல்லது வாழ்கின்ற இந்த நேரத்தை வீணடிப்பதில் வல்லவர்கள் நாம் அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். பிறந்தால் ஒரு நாள் போயாக வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. மரணித்தாலும் மீண்டும் இங்கு வந்துதான் ஆக வேண்டும், இது ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி இருக்கையிலே வாழ்கின்ற காலத்தை எவ்வாறு வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படிங்கும் போது அந்த வாழ்க்கை சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தமானதாக இருக்கும். ஒரு சாரார் இறந்த காலத்தை நினைத்தே அழுது கொண்டே வாழ்க்கையை வீணாக்குவர். சில பேர் எதிர்காலத்திலே இது நடக்கும் அப்படின்னு நினைச்சு வாழ்கின்ற காலத்தை வீணடிப்பர். ஆனால் நிகழ்காலத்திலே என்ன நடக்கிறது என்பதை விழிப்புணர்வாக இருந்து வாழ்பவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பர். அவ்வளவுதான் எளிதாக வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா. அப்போ நம்ம எதை பற்றியெல்லாம் கண்டுக்க கூடாதோ அதை பற்றி மட்டும்தான் நினச்சி நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. போனது போச்சுன்னு விட்டுட்டு வர்றது வரட்டும்னு விட்டுட்டு நிகழ்காலம் இந்த நிமிடம் நமக்கு சிவத்தை நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் செய்கின்ற செயலை சுத்தமாக தெளிவாக செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு எண்ணி அதற்கு நன்றி சொல்லி இந்த நிமிடத்தை இந்த வினாடியை அனுபவித்து வாழ்கின்றோம் அப்படின்னா அது உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு விஷயம், இங்கு எந்த வினையும் பிறரால் நமக்கு வருவது இல்லை. அவன் என்னை அடிச்சிட்டான், அவன் என்னை தோக்கடிச்சிட்டான், அவனால் இது எனக்கு நடந்துருச்சு இப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். மற்றவர்களால் நான் இழந்தேன், நண்பனை ஏமாந்து அதாவது நம்பி ஏமாந்தேன், உற்றார் உறவினரை நம்பி ஏமாந்தேன். இதெல்லாம் எதன் காரணமாக வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை தப்பில்லை, ஆனால் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதனால் ஏற்படுகின்ற விடயம். நாம் விழிப்புணர்வாக இருக்கின்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் எது சரி எது தப்புங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். யாரை நம்பினாலும் எந்த அளவிலே நிற்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு சில நேரங்களிலே நம்பி ஏமாறுதல் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம், அல்லது பேராசையின் காரணமாக அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் தானே அப்படின்ட்டு அவர்களிடம் கொண்டு போய் ஒரு 10 லட்சத்தை கொடுத்தா 10 நாளில் 20 லட்சமாக மாற்றி தருவாங்க அப்படிங்கிறதுனாலையும், நண்பன் தானே கொடுத்தா மாற்றி தந்துடுவாப்புல, பல மடங்கு பெருக்கி தந்துடுவாப்புல, நிறைய பேர் பணத்தை வச்சு தான் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. சுற்றமும் நட்பும் பணத்தை எதிர்பார்த்து நம்முடன் பழகுகிறார்கள் அப்படின்னா அது உண்மையான சுற்றமாகவோ உண்மையாக நட்பாகவோ இருக்காது. உண்மையாகவே ஒருவருக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்து உதவுகிறார்கள் அப்படின்னா அது அந்த இடத்துல உண்மையான நட்பு சுற்றமாக இருக்கும். அதை நீங்கள் வாழ்க்கையின் போகிற போக்கில் தெரிஞ்சுக்கலாம் யார் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஏமாறுகிறோம் அப்படின்லாம் சொல்லணுமே தவிர என்னை ஏமாற்றினார்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா தவறு அவர்கள் மீது கிடையாது. நாம் விழிப்புணர்வாக இல்லாததன் காரணமாக நம்மை அவர்கள் ஏமாற்றினார்கள் அப்படின்னு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்பயுமே நாம் ஏமாந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். விழிப்புணர்வு இல்லாதனால அவர்களிடம் நான் ஏமாந்தேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ நன்மையோ தீமையோ எதுவும் பிறரிடமிருந்து வருவதில்லை, புரிஞ்சுக்கணும். நன்மையோ தீமையோ பிறரிடமிருந்து நமக்கு வருவதில்லை, நாமே நமக்கு அதை தேடிக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். நிறைய பெரியவங்க சொல்லியிருப்பாங்க,
இவன் போய் முள்ளை குத்திக்கிட்டு முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுவான் அப்படின்ட்டு. உண்மைதானே? முள் அங்கேயே தான் கிடக்குது, அது ஓடி வந்து நம்ம காலில் ஏறல. நம்ம அதன் பாதையில் போகும்போது விழிப்புணர்வு இல்லாமல் போனதன் காரணமாக அங்கே அந்த முள் இருந்ததே தெரியாமல் காலை வச்சிடறோம், குத்திடுது. அல்லது இருக்குன்னு தெரிஞ்சே காலை வைக்கிறோம், குத்திடுது. இங்கே தவறு யாருது? அந்த முள்ளுடையதா நம்முடையதா அப்படிங்கிற கேள்வி வருதில்லை. எந்த தவறாயினும் அது நம்முடைய காரணத்தினால் வருபவை. எதனால்? முழுமையான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால். என்ன நடக்கிறது என்பதையே யோசிக்காம பழசில் அது நடந்தது, எதிர்காலத்தில் இது நடக்க போகுதுன்னு மனதில் பல எண்ணங்களை ஓட விடுவதன் காரணமாக நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளாததன் காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு இது. அப்போ இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்கிறது. அப்படின்னா எப்போவுமே நிகழ்காலத்தில் வாழ்வது அப்படிங்கிறது மட்டும்தான் சாத்தியக்கூடும். நிகழ்காலத்தில் நான் செய்யக்கூடியதை விழிப்புணர்வுடன் செய்கின்றேன், இதை செய்தால் இன்னது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவுடன் இந்த நிகழ்காலத்தை நான் வாழ்கின்றேன். அந்த ஒவ்வொரு நொடியும் நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன், உணர்ந்து வாழ்கிறேன், அனுபவித்து வாழ்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. அதன்படி நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை உண்மையாகவே உன்னதமானதாக இருக்கும். அப்படின்னா அதில் நீங்கள் சந்தேகம் கொள்ளவே தேவையில்லை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகின்ற விஷயங்கள் யாவும் பிறரால் நடத்தப்படுபவையா அல்லது நானே ஏற்படுத்தி கொண்டதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விடை புரிஞ்சிடும். இன்னொன்று, ஆட்டு வைக்கின்றவன் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கின்றான், நம்ம ஆடுகின்றோம், இருந்தாலும் சுதாரிப்பாக ஆடணும். ஒரு இடத்துல நம்ம சுதாரிப்பாக இல்லை அப்படின்னா தப்பும் தவறுமா போகும். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள திட்டுவோம், அந்த வினையில் ஈடுபட்டவங்கள திட்டுவோம், சம்பந்தமே இல்லாமல் கடவுளை பிடிச்சி திட்டுவோம். அவர் உனக்கு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி தருகிறார். எப்படி? விழிப்புணர்வை உனக்கு கொடுக்கின்றார். நாம் அதை பயன்படுத்துவதில்லை. அதை பயன்படுத்தினால் எல்லா விஷயம் தெரிஞ்சிட போகுது, எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டதுன்னு. ஆனால் நம்ம உணர்ந்துக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வது கூட இல்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்மை. அப்போ வாழும்போது தர்ம சிந்தனையுடன் அந்த ஒரு விழிப்புணர்வு நிலையுடன் வாழ்கின்றோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம எப்போவுமே காப்பாற்றும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே இந்த சரீரத்தின் மீது ஒரு மோகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மனிதர்களாக பிறந்து விட்டால் எப்போ முதல்ல நம்ம கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்து நம்மளோட இறுதி காலம் வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த உடலின் மீதான மோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இந்த உடலின் மீது கொண்ட பற்றின் காரணமாக, அதன் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களே பாவத்திற்கான வழிகளை ஏற்படுத்தி விடுகிறது. இது இயல்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ இறைவனோட நாட்டத்தில் போகிறவங்களை மட்டும் கவனித்து பாருங்களேன். இறைவனே கதி அப்படிங்கிற அந்த நிலைக்கு போனவங்களை கவனித்து பார்த்திங்கன்னா இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்றை விடுத்தவர்களாக இருப்பார்கள். அதாவது இயற்கையாக இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவாங்க, ஆனால் அதனோட அழகை பற்றி எப்போவுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போது தான் உள்ளிருக்கக்கூடிய இறைவனை உணர முடியும். அந்த தாற்பயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒட்டு மொத்தமாக உடலை விட்டுறக்கூடாது. உடல் மீது பற்று அப்படிங்கிறது புறத்தோற்றத்தின் மீதான பற்று இருக்கும் வரையில் நம்மால் உள்ளிருக்கக்கூடிய ஜீவனை உணர்ந்து கொள்வது கடினமாகி விடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சித்தர்களை எடுத்துக்கோங்க, ஞானிகர்களை எடுத்துக்கோங்க. இந்த மேற்பூச்சான அலங்காரத்திலேயோ சிகை அலங்காரம் செய்கிறதுலையோ அல்ல மற்ற எந்த விதமான அலங்காரத்திற்கும் அவர்கள் நேரம் செலவிடுவதே இல்லை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதுமே இல்லை. இயற்கையாக என்ன இறைவன் கொடுத்தாரோ அதை அப்படியே பராமரிக்கிறார்கள். யோகங்கள் மூலமாக தங்களது உடலை வலுப்படுத்தி கொள்கிறார்கள். இந்த மாதிரியான செயல்களை செய்வார்களே தவிர தவம் செய்வதன் மூலமாக, தியானம் செய்வதன் மூலமாக முகப்பொலிவை பெறுவார்களே தவிர இயற்கை மாறாக ரசாயனங்களை கொண்டோ அல்லது முகப்பூச்சிகளை கொண்டோ தங்களை அழகுபடுத்தி கொள்வதில்லை. அப்போ அவங்க இந்த புற தோற்றத்தின் மீது உள்ள பற்றுதலை விட்டுவிடுகிறார்கள். நம்மளுமே அப்படித்தான். யோசிச்சு பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்திருப்போம். அதாவது பக்திமயமாக இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல், இந்த முகம், இந்த முடி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் மெனக்கெடுவோம். எல்லாமே அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்,
இவ்வளவு வெள்ளையாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் பற்றுதலின் காரணமாக வரும். எப்போது சிவனப்பாவை நினைக்க ஆரம்பித்தோமோ, எப்போது அவரை கலந்து விட வேண்டும் என்று உணர்ந்தோமோ, அந்த நொடியே இந்த புறப்பற்றுதல் அப்படிங்கிறது போயிடுது. புறப்பற்றுதல்னா நம்ம இங்கே என்ன, புறப்பற்றுதலானது போய்விடுகிறது. அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பக்தி நடையில் ஒரு அளவை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத. அடுத்தடுத்த நிலைகள் பல இருந்தாலும் முதலில் நாம் துறக்க வேண்டியது இந்த அழகு சம்பந்தமான புறப்பற்றை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ விபூதி அணிகிறதே வந்துட்டு பெரிய அழகு தானே. நம்ம சொல்கிறோம் அழகு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நினச்சா நெற்றி நிறைய விபூதி அணிகிறதே அழகு தானே ஐயா. அந்த முகத்தை பார்க்கும்போது சிவகடாட்சமாக இருக்கும். அதை விட வேறு என்ன அழகு வந்து விட போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எப்பவும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எழுவது அப்படிங்கிறது ஆன்மீக சாதகனுக்கு ஒரு சாதகமான நிகழ்வாக அமையும். நம்ம பொழுது முழுவதும் முயற்சி செய்வதை காட்டிலும் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்து தியானிப்பதோ அல்லது இறைவனை உணர முயற்சி செய்வதோ சிறப்பான பலன்களை அளிக்க வல்லது. அதனால் புற தோற்ற பற்றுதலிலிருந்து விலகி இறைவனை உள்ளார நினைத்து அவரை உள்ளத்தில் வந்துட்டு அழகுபடுத்தும் பொழுது எப்படி அழகுபடுத்த முடியும்? நம்ம பக்தி என்னும் மாலையால் இறைவனை உள்ளுக்குள் இருக்கின்ற இறைவனை அழகுபடுத்தும் பொழுது உள்ளே அழகாக நாம் புறமும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். இறைவனை உணர்ந்து தேஜஸுடன் திகழ்பவர்கள் ஒரு புறம், இப்படி பல விதமாக இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நாமே எடுக்க வேண்டிய முயற்சியை குறிப்பதாக எப்பொழுதுமே இருக்கும். இப்போ தங்கத்துகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ சுரங்கங்களில் இருக்குது அப்படின்னா அந்த சுரங்கத்தில் இருக்கிறது தெரியாமல் நம்ம காலில் கூட போட்டு மிதிப்போம், அந்த இடத்துல சுரங்கம் இருக்குன்னே தெரியாமல். அப்போ அந்த தங்கத்தோட தன்மை மாறிடுமா? கிடையாது. ஆனால் இந்த தங்கத்துகளையெல்லாம் எடுத்து நெருப்பில் போட்டு உருக்கி அதை அச்சு வார்க்கும் பொழுது அதை நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக கொண்டாடக்கூடிய அளவுக்கான மதிப்பை பெறுகிறது. அதே போல் தான் இந்த கறிக்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கறிக்கொட்டை பார்க்குறதுக்கு கருன்னு தன்னிலை அப்படியே மாறாமல் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது நெருப்போடு சேருகிறது, நெருப்போடு இணைந்து விடுகிறது. அப்படிங்கும்போது அப்படியே தகன்னு தேஜஸோடு இருக்கும். அதோட ஒளியே பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமானதாக இருக்கும். இப்படித்தான் நம்மளுமே சாதாரண உலக சுகபோகங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள், நிலையற்ற இன்பங்களையெல்லாம் நிலையான இன்பங்களாக நினைத்து அதில் உழண்டு கொண்டு இருக்கும் பொழுது நல்ல கறிக்கொட்டைக்கு ஒப்பானவர்களாகவே இருக்கின்றோம். பணம், காசு, பேரு, புகழ் இந்த மாதிரி கிடச்சிட்டா மனிதன் எதையோ சாதிச்சத மாதிரியான ஒரு எண்ணம் மனதுக்குள் தோன்றுகிறதல்லவா? அப்பொழுதுமே நாம் கறிக்கொட்டைகளாகவே இருந்து விடுகிறோம். தங்கத்துகள் போல, மண்ணில் கலந்திருக்க தங்கத்துகள் போலையே இருந்துடும். எப்போ அது நெருப்போடு ஐக்கியமாகிறதோ, தங்கத்துகளாகட்டும் அல்லது இப்போ கறிக்கொட்டையாகட்டும், ரெண்டுமே அப்படித்தான். எப்போ அது நெருப்போட ஒன்றி விடுகிறதோ, ஐக்கியமாகிறதோ, அப்போ அது தனக்குள்ள பெருமையை உணர்ந்து கொள்கிறது. அதே போல் தேஜஸ், அந்த ஒரு உருவம் சொல்லுவாங்களே, தேஜஸ் வடிவமாக மாறுது. அப்படியே பார்ப்பதற்கே ஒரு ரம்யமான நிறமாக மாறுகிறது, ஒளிரக்கூடிய தன்மையை பெறுகிறது. அப்படித்தான் மனிதர்களுமே பார்த்திங்கன்னா தனக்குள்ள ஒளிந்திருக்கின்ற இறைவனை கண்டறியாமல் இருந்தால் நம் வாழ்க்கையே என்னமோ ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போன மாதிரி எதையோ சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை தான் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர உண்மையான இன்பம் அப்படிங்கிறது, நிலையான வீடு பேறு இன்பம் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அப்போ வரலும் எப்போ நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அது வரலும் உள்ளிருக்கின்ற சிவமானது சவம் போல தான் இருக்கும். நம்மளை பார்த்தா கறிக்கொட்டை மாதிரியே தான் இருக்கும். ஒன்றுமே பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமானதாகவோ தேஜஸோடையோ இருப்பதற்கு இல்லை.
எப்போ சுயமுயற்சியின் காரணமாக நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோமோ இறைவன் நமக்கு பல வழிகளை காட்டுகின்றார். அவ்வாறு பல வழிகளை காட்டும்போது நெருப்பு வயப்பட்ட போல் நம்முடன் அவர் இணையும் பொழுது நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அவ்வளோதான். நம்முடன் இணைவது என்றால் என்ன? நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அப்படிங்கும்போது ஜுவாலையாக, தீபமாக, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனமானது கிடைக்கிறது. அப்படின்னா நம்மளும் தேஜஸ் வடிவமாக மாறுவோம். உழைக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்வோம். அதுவரையிலும் சவமாக இருந்த நம்ம சிவத்தை அப்போ தான் உணர்ந்து கொண்டு சிவமாக மாறுவோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிறவரை தேட வேண்டும். எப்போவுமே ஆசிரியரை பொறுத்தளவு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கு மேலே பாடத்தை எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்னு தான் சொல்லி தருவாங்க. அதற்கான பயிற்சிகளை முறையாக வீட்டில் மேற்கொள்கிறார்கள் குழந்தைகள். அப்படிங்கும் போது அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவது போல ஞானாசிரியரும் அப்படித்தான். என்ன வழி என்பதை சூட்சமமாகவோ மறைமுகமாக சொல்கின்றார் என்றால் அதை உணர்ந்து கொண்டு அதன் பின்னர் அவர் காட்டிய வழியில் நாம் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது, அதாவது தியானம் செய்யும் போது ஒருநிலைப்பாடு மனதை கொண்டு வந்து அதில் சிவத்தை நிறுத்தும் பொழுது, இன்னும் பிராணாயாமம் போல யோக பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது பல வழிகள் இருக்கின்றன. அதில் உங்கள் ஞானகுரு உங்களுக்கு என்ன எடுத்துரைத்தாரோ அதோட ஆழமான கருத்தை உணர்ந்து கொண்டு, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், அதோட ஆழமான கருத்து அவர் என்ன கூறினாரோ அதன்படியே எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை முறையாக மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர முடியும். அதன் வாயிலாக நீங்கள் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, ருசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களுமே நிலையானதுன்னு நினச்சிங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு ருசியாக இருக்குது அதுதான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிற ஒருத்தர், கட்டுற வீடு பெருசாக இருக்கணும், பெரிய வீடாக கட்டினா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிற ஒருத்தர், கோடி கோடியாக பணத்தை கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்லனாச்சும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், எல்லா சுகபோக வாழ்க்கையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதுபோல் எல்லாம் கிடைத்தாலும் அவர் கரிக்கொட்டைக்கே ஒப்பானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பல படைப்புகள் இருக்கின்றன. அந்த பல படைப்புகளில் இந்த மனித பிறவியும் ஒன்று. இந்த மனித பிறவியை மகத்தானதாக ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள். இந்த கூட்டை கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அப்படி இருக்கையில் தன்னை படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை படைத்த இறைவன் படைத்துள்ள மற்ற பொருட்களின் மீது மோகம் கொண்டு அதன் மீதே பற்றும் கொண்டு தனது வாழ்க்கையை கழிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வீணடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஏன் சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் நம்ம அனுபவிக்கவும் ஆராயவும் இருந்தாலும் நம்முள் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமானது தெரிய வரும் அப்படின்னு தான் நம்ம ஞானியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ நமக்குள்ளேயே பிரபஞ்சம் இருக்கிறது, நமக்குள்ளே பிரபஞ்ச ஆற்றல் இருக்கிறது, அந்த இறைசக்தி நமக்குள் இருக்கிறது. அப்படிங்கும்போது அதை உணர்வதற்கு ஒருத்தர் முயற்சி எடுக்கின்றார். அப்படிங்கும்போது அதற்கான வழிகளும் பிறக்கின்றன. அவ்வாறு உணர்ந்து கொள்ளும் பொழுது, இறைவனின் சித்தத்தோடு சேர்ந்து கூடி நிற்கும் பொழுது அங்கு சுய பிரகாசமானது ஏற்படுகிறது. அந்த சுய பிரகாசத்தின் காரணமாக அறிவானது மிளர்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் இறைவனை இனம் கண்டு கொள்ள முடியும். அப்போ தான் கரிக்குட்டை நெருப்புடன் சேர்ந்து ஜொலிப்பது போல நாமும் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தங்கம் விலை மதிப்புடையதாக மாறுகிறது என்றால் அதை உருக்க வேண்டும் நெருப்புடன் நினைத்தல்லவா? அப்படித்தான் ஞானாசிரியர் கற்றுக் கொடுக்கின்றார் எனும்போது தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வாயிலாக செயல்படுதல் மிகவும் சிறப்பானதாகும். அன்பர்களே, வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் அடைந்திருக்கின்றோம், பல விஷயங்களை இழந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அடைந்ததும் இழந்ததும் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம். நாம் பயணிக்கின்ற இந்த பயணத்தில் ஒரு அங்கமாக மட்டுமே இருக்கலாமே தவிர அது நிலையானது அல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவன் படைத்திருக்கின்ற பொருட்களில் எது நிலையானதுன்னா எதுவுமே நிலையானது அல்ல. மாறாக
நாம் நிலையானதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது இறைவனே அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நாமாகட்டும், நம்மை சுற்றி இருக்கின்ற பொருட்களாகட்டும், எதுவாயினும் நிரந்தரம் அல்ல, எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது இறைவனை தவிர அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறிய சிறிய குழப்பங்கள் கூட நமக்கு இருக்காது. தெளிவான ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்பர்களே. புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் நம சிவாய்.